இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 7th மேக்ஸ் டேர்ம் 3 எக்ஸசைஸ் 3.1ல் தேர்ட் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த 24ab² இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டராக பிரிக்கணும். ஸோ 24 எப்படி பிரிக்கலாம்? இப்போ 2 டேபிளில் பிரித்தோம் அப்படின்னா 12 டைம்ஸ், அகெயின் 2 டேபிளில் 6 டைம்ஸ், 2 டேபிளில் 3 டைம்ஸ், 3 டேபிளில் 1 டைம்ஸ். அப்போ 24 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 3ன்னு எழுதிக்கலாம். ஏ வந்து 1 டைம்ஸ் இருக்கப்போ இன்ட்டு ஏ, பி வந்து 2 டைம்ஸ் பி ஸ்கொயர் இருக்கப்போ பி இன்ட்டு பின்னு பிரிச்சுக்கலாம் 2 தடவை. சியும் அதே மாதிரி ஸ்கொயராக இருக்குது, அப்போ சி இன்ட்டு சி. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ இதே மாதிரி 36க்கு பிரிக்கலாம். இப்போ 36 வந்து 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 18 டைம்ஸ் வருது. அப்போ 2 டேபிளில் இங்கே 9 டைம்ஸ் வருது. அடுத்தது நம்ம 3 டேபிள் தான் போக முடியும். 3 டைம்ஸ், 3 டேபிளில் 1 டைம்ஸ். அப்போ 36 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3 into 3ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து கியூப் 3 டைம்ஸ் இருக்குது, அப்போது 3 தடவை எக்ஸை வந்து எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒய் வந்து ஸ்கொயர் டைம்ஸ், அதாவது ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, அப்போது ஒய் இன்ட்டு ஒய். அடுத்தது ஜெட் வந்து ஒரே வாடி தான் இருக்குது, அப்போ ஜெட் எழுதியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்தது இங்கே 56 இருக்குது. ஸோ 56 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 டேபிளில் இங்கே 28 டைம்ஸ், அகெயின் 2 டேபிளில் 14 டைம்ஸ், 2 டேபிளில் 7 டைம்ஸ், அடுத்தது 7 டேபிளில் தான் வரும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். அடுத்தது எம் வந்து 1 டைம்ஸ் தான் இருக்குது, என் வந்து 2 டைம்ஸ் வந்து இருக்குது, அடுத்தது வந்து பி வந்து 2 டைம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய கம்ப்ளீட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது 4th சம் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூஸிங் த ஐடென்டிட்டி எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி, இதுதான் இதனுடைய ஐடென்டிட்டி வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ணணும். இப்போ யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 7, இப்போ இங்கே ஏ இருக்க இடத்துல 3 இருக்குது, பி இருக்க இடத்துல 7 இருக்குது. ஜஸ்ட் அந்த ஃபார்ம்லலாம் அப்படியே அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 7, சரியா? இது நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா இந்த ஃபார்ம்லலாம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், ஏக்கு பதிலாக 3யும் பிக்கு பதிலாக 7ம் அப்ளை பண்ணோம். அப்போ 3 into 7 சொல்லி நமக்கு இந்த இடத்துல வரும். கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், இதை ஆட் பண்ணால் 10, இங்கே பார்த்தீங்கன்னா 21 வரும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 21 எழுதலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். இதில் பாருங்கள் 6a + 9 6a - 5ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேவா? சேம் நம்பர் இருக்குது. இந்த a and b, இங்கே பார்த்தீங்கன்னா a and b வந்து நமக்கு 9 and -5 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே மைனஸ் வருது, இந்த இடத்துல ப்ளஸ் வருது. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ப்ளஸ் வருது, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வருது. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம எக்ஸ் இந்த ஃபார்முலாவில் ஒன்றையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை தான் எக்ஸு, ரெண்டு பக்கமே எக்ஸு சேமாக இருக்கணும். இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து 9, பி அப்படிங்கிறது நமக்கு 5, ஆனால் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது ஃபார்முலாவில். நம்ம இங்கே மைனஸை சேர்த்து தான் எடுத்துக்கணும். அப்போ பிங்கிறத -5ஆக எடுத்துக்கணும், ஏ அப்படிங்கிறத 9ஆக எடுத்துக்கணும், எக்ஸ் அப்படிங்கிறது 6a எடுத்துக்கணும். சரியா? இப்போ எக்ஸு ரெண்டுமே சேம் தான், அதனால் நான் ஒரு வாட்டி எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸு இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா, இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து 6a² ப்ளஸ் 6a, ஏ என்னது அப்படின்னா 9, பி வந்து -5. சரியா? அப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு வந்துடும். அப்போ -5 டேரெக்டாக எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பின்னு போடும்போது 9 into -5. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 6a² 36a² வரும், ப்ளஸ் 6a, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4. இங்கே பார்த்தீங்கன்னா 9 into -5 அப்படிங்கிறது நமக்கு -45 அப்படின்னு வரும். கரெக்டாக அந்த மைனஸை வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ 36a², 6 4s வந்து நமக்கு 24, a இருக்கிறதுனால a -45. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், கரெக்டாக பார்த்து எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ அடுத்து தேர்டு பார்க்கலாம். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 4x சேமாக வருது. ஓகேவா? ஏவோட வேல்யூ 3y, பியோட வேல்யூ 5y, அவ்வளோதான். இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ 4x² ஹோல் ஸ்கொயர் எழுதணும் கண்டிப்பாக, ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 4x. ஓகேவா? ஏவோட வேல்யூ என்னென்னா 3y, பியோட வேல்யூ 5y. ஓகே, இங்கே மைனஸ்லாம் இல்லை, ஸோ அதனால் நம்ம அப்படியே எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளஸ் a into bனா 3y into 5y.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 16x² வரும். இங்கே 4x இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8yன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 × 5 15, 2y இருக்கனால y². இங்கே பார்த்தீங்கன்னா 16x². இங்கே பார்த்தீங்கன்னா 8 4s நமக்கு என்ன வரும்? 8 16 24 அப்புறம் 32 வரும். ஓகேவா? அப்போ 32xyன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 15y². ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அடுத்தது 4th சம் பார்ப்போம். 4th சம்மில் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சேமாக எது இருக்குதோ அதை தான் எக்ஸாக எடுத்துக்கணும். இங்கே PQங்கிறத 2வது டேர்மில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதுதான் நமக்கு எக்ஸு. ஓகேவா? அப்போ A அப்படிங்கிறது 8, இங்கே B அப்படிங்கிறது வந்து நமக்கு 7ன்னு எடுத்துக்கணும் ஃபார்முலாவில். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ PQ² வரும் x²க்கு ப்ளஸ் PQ எக்ஸோட வேல்யூ எழுதுவோம். அடுத்தது A + Bன்னு எழுதுவோம். அப்போ 8 + 7 எழுதணும். அடுத்தது 8 × 7 எழுதுவோம். கரெக்டாக? இப்போ PQன்றது வந்து P² நம்ம அப்படியே எழுதிக்கலாம். PQ² எழுதிக்கலாம், இல்லை P² Q² எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே PQ இங்கே 15 வந்துடும் ஆட் பண்ணால், ப்ளஸ் இங்கே வந்து 56 வந்துடும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இது நம்ம ஃபைனல் ஆன்சர் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது. ஓகேவா? இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அப்போ P² Q² ரெண்டுக்குமே ஸ்கொயர் காமன். இங்கே வந்து 15 PQன்னு வரும், இங்கே 56ன்னு வரும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஜஸ்ட்டு எது சேமாக இருக்கோ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே சேமாக இருக்கிறது தான் நமக்கு எக்ஸ்ன்னு வரும். ஸோ அப்போ சேமாக இருக்க டேர்ம் எக்ஸு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் A and B எடுத்துக்கணும். மைனஸ் இருந்தால் மைனஸோடு சேர்த்து எடுத்துக்கணும் அந்த நம்பரை. அவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்கள் இந்த ஐடென்டிட்டியை மெமரைஸும் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் பின்னாடி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.